ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி பேக்கரி ஸ்டைலில் ஸ்வீட் மிக்சர் தான் செய்ய போகிறேன். ரொம்ப சுலபமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மிக்சர் குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஸ்வீட் மிக்சர் செய்கிறதுக்கு 3 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அப்போ தான் மிக்சர் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் தான் அரைச்சி எடுத்துருக்கேன். இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா அரைச்சிக்கணும். தண்ணியும் அதிகமாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் போல் தான் ஊற்றணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வழுவழுன்னு பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இப்போ அரைச்ச உருளைக்கிழங்கு பேஸ்ட்டை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 3 உருளைக்கிழங்குக்கு 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அதோட 1/4 கப்பு வறுத்த அரிசி மாவு, அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு விழுது, ஒரு பிஞ்ச் உப்பு, 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெயோ இல்லை நெய்யோ கூட சேர்த்துக்கலாம், பட்டர் தான் சேர்க்கணுன்னு இல்லை. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். கையிலலாம் இந்த மாதிரி ஒட்டும், அதனால் அப்பப்போ எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு கொஞ்சம் லூஸாக சாஃப்டாக பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அச்சுக்குள்ளே போட்டு முறுக்கு மாதிரி சுற்றும் போது கை வலிக்காமல் சுற்றுறதுக்கு வரும், இல்லைனா உங்களுக்கு அழுத்தவே முடியாது. இப்போ இடியாப்பம் அச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அடுத்து பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சம் போல் மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் உருட்டிக்கலாம். அடுத்து உருட்டின மாவை குழைக்குள்ளே வச்சுட்டு ஒரு முறை பாத்திரத்துலேயே நல்லா சுற்றி விட்டு பார்த்துக்கோங்க, உங்களால் அழுத்த முடியுதா அப்படின்ட்டு. அழுத்த முடியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் லூஸாக மாவை பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. அடுத்து மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். சுற்றி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் கூட கலர் மாறாமல் நல்லா சூப்பராக பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எண்ணெயோட சலசலப்பெலாம் அடங்கிட்டு நல்லா சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம சுட்டுட்டு வந்துடலாம். அவ்வளோதான், எல்லா மிச்சருமே பொரித்து எடுத்தாச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட கலர் மாறாமல் இதே மாதிரி இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பேக்கரியில் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் மிக்சர் போல் உடச்சி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கலாம். அதோட உங்களுக்கு எந்த மாதிரி நட்ஸு கிடைக்குதோ அந்த மாதிரி நட்ஸு சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி, திராட்சை சேர்த்துக்கிறேன். அடுத்து உங்களோட இனிப்புக்கு ஏற்ப சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கிறேன். நல்லா குலுக்கி விட்டுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு எல்லா மிக்சர்லேயும் இனிப்பு நல்லா கலந்து வரும். அவ்வளோதான், பேக்கரி ஸ்டைல் மிக்சர் நம்ம வீட்டிலையே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.